என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற மூலிகை புங்க மரம். புங்க மரத்தினுடைய இலை, வேர், பட்டை, காய், இது போன்ற பூ, இது போன்ற பொருட்களை வைத்து நம்ம எப்படி என்ன வியாதிக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலாம் இந்த மருந்தை என்பதை மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு தோழர்களே, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அல்சர், வயிற்றுப்புண், அந்த வயிற்றுப்புண் இருப்பவர்கள் காலையில் வெறு வயிற்றில் இந்த புங்க மரத்தினுடைய கொழுந்து இது போல புங்கன் கொழுந்தை கிள்ளி ஒரு 5-6 கொழுந்துகள் கிள்ளி வெறு வயிற்றில் உமிழ் நீரோட நன்றாக மெண்டு உள்ளே விழுங்கி வர வயிற்றுப்புண்ணை போக்கக்கூடிய தன்மை இந்த புங்கன் கொழுந்துக்கு உண்டு. அன்பு நேயர்களே, அது மட்டுமல்ல, இதனுடைய காய்ந்த காய்களை பறித்து அது உள்ளே இருக்கும் கொட்டைகளை பிரித்து நன்றாக வானில் வறுத்து அதை பவுடராக்கி அத்துடன் சால்ட்டு, உப்பு தூளை கலந்து நாம் இரவில் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து அந்த பவுடரை கையில் கொட்டி பல் துளக்கி வாய் கொப்பளித்து விட்டு நாம் உறங்கி காலையில் எந்திரிச்சா சொத்தப்பல், பல்லாட்டம், பல் கூச்சம், ஈரில் இரத்தம் கசிவு, வாய் துர்நாற்றம், இது போன்ற பல பிரச்சனைகளை அது உடனடியாக கட்டுப்படுத்தும். அது மட்டும் அல்ல அன்பு தோழர்களே, இதனுடைய வேர்பட்டை, வேப்ப மரத்தினுடைய வேர்பட்டை, அடுத்தது ஆலமரத்தினுடைய பட்டை, மாமரத்து பட்டை, எட்டிப்பட்டை, இதெல்லாம் சேகரித்து தண்ணீரில் நன்றாக ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதில் சால்ட்டு கலந்து அந்த நீரில் சர்க்கரையால் உருவாக்கிய ஆறாத புண்கள் இருந்தால் அந்த புண்களை கழுவி வர அந்த புண் குணமடையும். அன்பு தோழர்களே, இதனுடைய புங்க மரத்தின்